ஆமேன், அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலவேளை தேவனுடைய சமூகத்தில் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்து கொண்டு இருக்கீங்க? ஆமேன். ஒரு 4 மாதத்தை கடக்க பண்ணி 5வது மாதத்தில் தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன், அல்லேலூயா. இந்த மே மாதம் 1ஆம் தேதி என்று சொல்லப்படும் பொழுது ஒரு மிகுந்த எதிர்பார்ப்போடு ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கடந்த மாதத்தில் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொடுத்து வாக்குத்தத்தத்தை கொடுத்து என்னை வழிநடத்தினார், என்னை போஷித்தார், என்னை அரவணைத்தார். ஆனால் இந்த புது மாதத்தில் நுழைந்திருக்கிற எனக்கு என்ன வார்த்தை கொண்டு எப்படிப்பட்ட நிலையில் என்னை வழிநடத்த போகிறார் என்று சொல்லி குறிப்பாக சபை மக்களுக்கு, தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் இந்த மாதம், கடந்த மாதமும் இந்த மாதமும், இன்னும் சொல்லப்போனால் வருகிற மாதமும் இந்திய தேசத்திற்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. யார் எங்களை ஆளப் போகிறார்கள், யார் எங்களை ஆளக்கூடும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். தேவன் யாரை நியமித்து இருக்கின்றாரோ அந்த நபர் நம்மை ஆளும்படியாக தேவனாகிய கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வழிவாசலை உண்டாக்கியிருக்கிறார். இது கடந்த தேர்தலும் அதை போல நடந்தது, வருகிற நாட்களிலும் அதை போல தேவன் தன்னுடைய பிள்ளையை வழிநடத்த எது இவர்களுக்கு உகந்தது என்று சொல்லி தேவன் என்ன செய்திருக்கிறார்? ஆதீனத்தில் அவர் வைத்திருக்கிறார். அதே எதிர்பார்ப்போடு இந்திய ஜனங்கள் எதிர்பார்த்திருக்கிறாங்க. இன்னும் ஆவிக்குரிய நிலையில், ஒட்டுமொத்த ஆவிக்குரிய நிலையில் மத்தேயு 24 சொல்லப்பட்ட அனைத்து சம்பவங்களும் 99% நிறைவேறிவிட்டது. இன்னும் 1% தான் நிறைவேறப்பட வேண்டும். அது என்னவென்றால், காளைய ரெட் சாஃபர் என்று சொல்லப்படுகிற இளஞ்சிவப்பு காளையை பலியிடுகிற அந்த நிகழ்வு மாத்திரம்தான் பாக்கி. அதற்குள்ளாக ரகசிய வருகை இருக்குது. ரகசிய வருகைக்கு பின்பாக இந்த காளை பலியிடப்படும். உபத்திரவம், மகா உபத்திரவம் வரப்போகிறது. அப்போது உலகமும் ஆவிக்குரிய மண்டலமும் எதிர்பார்த்திருக்கு இந்த சம்பவங்களை. இந்த இளஞ்சிவப்பு காளை எப்படின்னா, ஒரு சின்ன குழு கொடுக்குறேன். இந்த இளஞ்சிவப்பு காளை அது மூக்கிலிருந்து, இளஞ்சிவப்பை காளை அந்த மூக்கு முடி இருக்குல்ல, அதிலிருந்து வால் வரைக்கும் இருக்கக்கூடிய முடி வரைக்கும் ஒன்று கூட கருமையாகவோ வெளிர் நிறமாகவோ அல்லது வெள்ளையாகவோ இல்லாமல் எல்லாமே அப்ரப்டா, ஈவன் மரபு அணுவில் கூட மாற்றம் இல்லாத இருக்கக்கூடிய காளையை தான் பலியிடணும் அப்படின்னு இருக்கு. முற்றிலுமாக பழுது அல்லாத ஒரு வெண்மையானது அல்லது ப்ரௌன் கலரானது அல்லது பிளாக்கானது அல்லது கிரே கலரானது முடியில் இருக்கவே கூடாது என்ற ரீதியில் தான் அந்த ரெட் சாஃபர் என்று சொல்லப்படுகிற இளம் காளை பலியிடப்பட வேண்டும். அது கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த காளையை. அதை அறிவியல் ரீதியில் பார்த்தா மரபு அணுவில் கூட ஒரு முடி கூட வெள்ளையாவோ கருப்பாவோ அல்லது ப்ரௌன் கலராவோ அல்லது வேறு கிரே கலராவோ இல்லாத அளவுக்கு என்ன செய்திருக்காங்க? கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போது அவர்களுடைய எதிர்பார்ப்பு ரகசிய வருகை. ஆமேன். சபை எடுத்துக்கொள்ளப்படும், ரகசிய வருகை நிகழ்வு நடைபெறும். சபை எடுத்துக்கொள்ளப்படுதெல்லாம் ரகசிய வருகை. அது முடிந்த பிறகு உபத்திரவம், மகா உபத்திரவம் தொடங்கும். அதற்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்குள்ள எல்லா ஜனங்களும் எதிர்பார்த்திருக்கிறாங்க. ஆண்டவரே, மரணம் சம்பவிப்பதற்கு முன்பாக அல்லது அந்த மரணத்துடைய காரியம் வருவதற்கு முன்பாக அல்லது இந்த உலகத்தில் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பாக தேவரீர் எங்களை எடுத்துக்கொள்ளும் என்று மிகுந்த எதிர்பார்ப்போடு இல்லை, ஆவலோடு மாத்திரமல்ல, ஒரு வைராக்கியத்தோடு இருக்கிறாங்க. தயவு செய்து வாரும் சீக்கிரம் என்று சொல்லி இருக்கிறாங்க. அப்போது அப்படிப்பட்ட ரீதியிலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நாம் சபையில் இருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் வாக்குத்தத்தத்தை கொடுத்து அந்த வருஷம் எப்படி இருக்கணும் என்று சொல்லியும், ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்தத்தை கொடுத்து அந்த வாக்குத்தத்தம் அந்த மாதம் முழுவதும் எப்படி நடத்துகிறது என்ற ஒரு ரீதியில் இருக்கிறபடினால இன்றைக்கு 2024 மே மாதம் 1ஆம் தேதியில் கூடியிருக்கிற நாம் இந்த மாதம் முழுவதும்
என்னை எப்படி வழி நடத்துகிறார், எப்படி வழி நடத்த போகிறார். கடந்த மாதத்தில் என்ன வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்தார்? லேவியராகமம் 26:9 இல்லையா? தேவன் எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து எங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி அவர் தன்னுடைய உடன்படிக்கையை எங்களுக்குள் என்ன செய்தார்? சிறப்படுத்தினார் என்ற வாக்குத்தத்தத்தின் மூலமாக நம்மோடு பயணித்தார், நம்மோடு இடைப்பட்டார். கரங்களை சொல்லுங்க. ஆமென். இந்த 2024 மே மாதம் 1 தேதியில் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து பயணிக்க விரும்புகிற அல்லது அந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக ஆலோசனை கொடுத்து வழி நடத்துகிற அந்த காரியம் என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 107:7 நீங்கள் வாசிக்கும்படி அன்பாய் நான் கேட்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 107:7 நான் வாசிக்கிறேன். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். கண்களை மூடுவோம். அந்த காலவல்ல. எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாகிய நாமத்தினாலுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 107:7 கர்த்தாவே, தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார் என்ற வார்த்தையும் எங்களுக்குள் இந்த மாதத்தில் 2024 மே 1 தேதியிலிருந்து ஆண்டவரே எங்களை நடத்துகிற உம்முடைய கிருபைக்காய், உம்முடைய காருண்யத்திற்காய், உம்முடைய அன்பிற்காய், தயவிற்காய் உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகள் எங்களோடு பயணிக்க கர்த்தாவே எங்களை பாத்திரனாக இந்த பூமியில் வைத்திருக்கிறபடினால உமக்கு நன்றி. நாங்கள் இதில் பயணிக்கவும் நீங்கள் எங்களோட வழிநடத்தவும் எங்களுக்கு கிரியை செய்ததுக்காய், கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை தியானிக்க எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்திருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, ஆமேன். இங்கே தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர என்று ஒரு வார்த்தை. அடுத்தது அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார் என்ற வார்த்தை வருகிறது. சரி, இங்கே ஒன்று டெஸ்டினேஷனு, இன்னொன்று ரைட் வே என்று சொல்லி 2 விதமான காரியங்கள் இங்கே பேசப்பட்டிருக்கிறது. இங்கே சங்கீதம் ஆரம்பிக்கும் போதே இந்த சாராம்சத்தை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். எப்படி என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு வனாந்திர தேசத்தில் என்ன செய்கிறாங்க? வர்றாங்க, வனாந்திர வழியாக வர்றாங்க. அப்போதான் இந்த சங்கீதங்களை என்ன செய்கிறாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் பாடுறாங்க, தேவனுக்கு காரியத்தை சொல்கிறாங்க, மகிமைப்படுத்துகிறாங்க தேவனுடைய நாமத்தை. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்டு அப்படின்னா எகிப்து தேசத்தை சொல்கிறாங்க. சொல்லிட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் சொல்லக்கடவர்கள் என்று சொல்லி இங்கே ஒரு வார்த்தையை சொல்லி பேசுகிறாங்க. அப்போ கிழக்கிலும் மேற்கிலும் என்று சொல்லப்பட்ட சேர்க்கப்பட்ட ஜனங்கள், அப்போ கோத்திரங்கள்லாம் என்ன செய்கிறாங்க? சேர்க்கப்படுறாங்க. சேர்க்கப்பட்டு அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்திலே அவாந்தர வழியாய் என்ன செய்தாங்க? வனாந்து செஞ்சாங்க. தேவன் பேசினாரு, ஆபிரகாமுக்கு சொன்னாரு, 400 வருஷம் அவர்கள் அறியாத தேசத்தில் அடிமையாய் இருப்பார்கள் அப்படின்னார். யாருக்கு சொன்னாரு? ஆபிரகாம். இது வழி வழியாக ஈசாக்குக்கு உரைக்கப்பட்டது, யாக்கோபுக்கு உரைக்கப்பட்டது, யாக்கோபுடைய பிள்ளைகள் உரைக்கப்பட்டது. அந்த பிள்ளைகள் எகிப்து தேசத்தில் போய் சேர்ந்தாங்க, அவங்களுக்கும் உரைக்கப்பட்டது அந்த விஷயம். அப்படின்னா நாங்கள் அடிமையாய் போகிற இடம் இதுதான் என்று சொல்லி வந்தாங்க. ஆனால் யோசேப்பு அப்போ இருந்தா, அப்போ அடிமைத்தனம் அவர்களுக்கு தெரியவில்லை. யோசேப்பு மரித்தான். யோசேப்பு மரித்த பொழுது இந்த யோசேப்பை அறியாத, இஸ்ரவேலை அறியாத வேறே ராஜா எகிப்திலே தோன்றினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப ஆழமாக இருக்குது, நான் உள்ளே போக விரும்பலை. எந்த மனிதனை அறிகின்றானோ அந்த மனிதனுக்கு அந்த மனிதன் கனத்தை செலுத்துவா, அந்த மனிதனை அல்லது அந்த ஜனத்தை உயர்வாய் பார்ப்பாங்க. கர்த்தரை அவனுக்கு தெரியாது, யோசேப்பை தெரியாது. ஆகவே இந்த பயல என்னடா இங்கே இருக்கிறானுங்க, ஏன்டா இங்கே இருக்கிறானுங்க, பார்த்தா வதவதனில் இருக்கிறானுங்க. அப்போது அந்த தேசம் முழுவதும் மிகவும் கொடுமைகள் நிறைந்தது. அப்போது எந்த இடத்துல கொடுமைகள் அதிகமாக இருக்குதோ, எந்த இடத்துல
பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறோ, எந்த இடத்துல பயங்கரமான காரியங்கள் நடக்கிறதோ அங்கே இருக்கிற ஜனங்கள் என்ன செய்வாங்க, இந்த இடத்தை விட்டு நாங்கள் போனால் போதும், நாங்கள் இந்த அடிமைத்தனத்தினால வேற வேணாலும் அடிமையாக வச்சுங்க, ஆனால் இப்படிப்பட்ட எங்களுக்கு ஒரு சரீரத்தில் உண்டான வேதனைகள் மிகவும் கொடிதாக இருக்குது, மற்றவங்களால அடிமையாக வச்சுங்க, இப்படிப்பட்ட வேதனை இல்லாத அடிமையாக கூட நாங்கள் வந்துடுறோயான்ற நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. யார்? இஸ்ரவேல் ஜனங்க. வேதவல்ல அப்படி தான் பேசுகிறாங்க. அடிமை மாத்திரமல்ல, கொடுமைகளை அவர்கள் என்ன செய்தாங்க, சந்தித்தாங்க. அப்போது சந்தித்த பொழுது ஒரு நாள் 2 நாள், ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம் அல்லது ஒரு வருஷம் அப்படின்னா பரவாயில்ல, சந்ததி வழி வழியாய் 400 வருஷங்கள் அவர்கள் அங்கே மகா பிரச்சனை உண்டாகிறது. செத்தவங்க முக்காவாசி 90%, 99% பேர் பிரச்சனையினால, போராட்டத்தினால, சரீரத்தினால, வேதனையினால செத்தானுங்க. சரீரத்தினால, வேதனையினால செத்தானு. அப்போ பேசிக்காக நேச்சராகவே என்ன உண்டாகும், அப்போ இந்த இடத்த விட்டு போனால் போதும்டா சாமி, இந்த இடத்த விட்டு போனால் போதும், ஏன் எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள், ஏன் இவ்வளோ சரீரத்தில் துன்பம், ஏன் இவ்வளோ வேதனை, நான் ஏதாவது ஒரு வனாந்தரமான ஒரு இடத்துல, அமெரிக்கான ஒரு இடத்துல சாப்பாடு இல்லைன்னா கூட பரவாயில்ல, சரீரத்தில் வேதனை இப்படி அனுபவிக்காத நான் போய் சேர்ந்து அந்த இடத்துல இருந்தால் போதும். அவர்கள் இருக்கிற நிலைமையுடைய மனது அது அப்படிதான் நினைச்சானுங்களாம், அப்படிதான் நினைச்சிருக்காங்க. போயிட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாங்க. அப்போ அவங்க உள்ள என்ன செய்யுது, ஏதோ ஒன்றை ஏங்குகிறது. நாங்கள் பிரச்சனையோடு, சரீர வேதனையோடு, அடிமைத்தனத்தோடு இல்லாது இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குமா? ஓடினான் வாழ்க்கையின் எல்லத்திற்கே ஓடினான். சொல்றாங்க இல்லையா, வாழ்றதுக்கே இடம் இல்லை, கொஞ்சம் கூட இது கிடையாது. வீட்டுக்கு போனால் பிரச்சனை, வேலைக்கு போனால் பிரச்சனை, வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை, வரும்போது பிரச்சனை, போகும்போது பிரச்சனை, பிரச்சனை 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 பிரச்சனை, வேதனை வேதனை வேதனை. நான் எங்கே தான் போவேன், எப்படி தான் இருப்பேன், என்னை யாரும் இதிலேருந்து மீட்க முடியாதா? ஜனங்களுடைய அங்கலாய்ப்பு, எதிர்பார்ப்பு, ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு. அவங்க ஹார்ட் எதை லாங்கிங் எதில் இருக்குது அப்படின்னா, ஏதாவது ஒரு அமைதியான, சரீர வேதனை இல்லாத, பாடுகள் இல்லாத, அடிமைத்தனத்தில் கூட இருக்கிறோம், சரீர வேதனை, பாடுகள், பிரச்சனை, பசி, பிணி எது இல்லாத ஏதாவது ஒரு இடமா இருந்தால் எங்களுக்கு நலமாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் தான் அவங்க இருந்தாங்கன்னு வேதவர்கள் சொல்கிறாரு. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவரை விடுவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ விடுவித்த அந்த தருணத்தில் அவங்க சொல்கிற இடம் என்னன்னா, தாபரிக்கிற இடம். அப்போ தாபரிக்கும் இடம் என்றால் இதுக்கு முன்னாடி அவங்க பார்க்கல, இதுக்கு முன்னாடி கேள்விப்படலை, இதுக்கு முன்னாடி அவங்க அனுபவிக்கவே இல்லை அப்படிப்பட்ட. ஏன்னா இவங்க இருக்கிற இடம் ஒரு நல்ல குழுன்னு, நல்லா கால் மேலே கால் போட்டுக்கிட்டு, நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்த இடம் இல்லை. இவங்க வீட்டில் ஏதாவது விசேஷமாக ஏதாவது ஒரு பலகாரமோ ஏதாவது ஒன்று செஞ்சிட்டாங்க அப்படின்னா, எகிப்திலிருந்து ஏதாவது ஒரு சிப்பாய் போகிறான், ஒரு சேனை தலைவன் போகிறான், ஒடுக்கிற ஆலோட்டியவனாவது ஒருத்தன் போகிறான், இந்த வீட்டில் வாசனை அடிக்குன்னா உள்ளே நேராக போவான், அவங்க கையை கட்டு அப்படியே நிற்கணும். அவன் போட்டு சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு போவான், அல்லது சாப்பிட்டு முடிச்சப்பனா அதை உடச்சிட்டு போயிடுவான். அப்படிப்பட்ட ஒடுக்குதல் அந்த இடத்துல இருந்தது. அப்படிப்பட்ட ஒடுக்குதல் அங்கே இடத்துல இருந்தது. அப்போது அவங்க நிம்மதி வாழ்க்கை என்பது நினைவில், எண்ணத்தில், சிந்தனையில் கூட நிம்மதி என்ற வாழ்க்கை, அந்த தரமே, அந்த வாழ்க்கை முறையே இல்லாது இருந்தது. அப்படின்னா என்ன கேட்குறாங்க இல்லையா? ஏதாவது ஒரு பழத்தை பற்றி மங்குஸ்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோமே, நார்த் இந்தியாவில் மங்குஸ்தான் அப்படின்ற ஒரு பழத்தை அவங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அப்படிவாங்க. நவா பழம் அப்படின்னு அமெரிக்காவில் ஒருத்தட்ட போய் சொல்கிறோம் அப்படின்னா, வாட் இஸ் தேட் அப்படிம்பார். என்னது? ஏன்? அது அவர் பார்த்ததில்லை, அதோடைய ஸ்மெல்லை அவர் நுகர்ந்ததில்லை, அதனுடைய டேஸ்ட்டை அவர் அனுபவித்ததில்லை, ஆகவே அவருக்கு தெரியாது. அதுபோல் நிம்மதி வாழ்க்கையில் அவங்க பெற்ற அந்த சந்தோஷம் என்னன்னு தெரியாது அவங்களுக்கு.
அப்போ தெரியாத ஒரு இடத்திற்கு அவங்க என்ன செய்கிறாங்க, கால் வைத்து போகிறாங்க. என்ன செய்கிறாங்க, தாபரிக்க இடத்துக்கு போகிறாங்க. நாமும் கூட இதே சூழ்நிலையில் இதே பின்னணியில் தான் இருந்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் சரீர அளவில் அடிமைத்தனத்துக்குள்ள வலி வேதனையோடு இருந்தாங்க. ஒருவேளை சரீர அளவில் நாம் வலி வேதனையோடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பாவம் என்கிற அடிமைத்தனத்துக்குள்ள நம்ம இருந்தோம். பாவம் என்கிற அடிமைத்தனம். அவங்களுக்கு ஊர் எது? நிம்மதி, சமாதானம், வலி வேதனை இல்லாத இடம். அது மாத்திரமல்ல, அந்த இடம் அவர்கள் இளைப்பாறுகிற இடமாக இருக்க வேண்டும். அது அவர்களுக்கு ஒரு ஊர். என்னது? கானான் என்கிற ஒரு ஊர். நாமும் அப்படிதான் இருந்தோம். இந்த பூலோகத்தில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், சாபத்தில் இருந்தோம், பிரச்சனையில் இருந்தோம், போராட்டத்தில் இருந்தோம், பிசாசுடைய பிடியில அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தோம். என்னை விடுவிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆகவே நாம் அந்த வாழ்ந்த அடிமைத்தனத்துக்குள்ள, அந்த அடிமை வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜீவனுள்ளோர் என்ற ஒரு தேசம் என்று நமக்கு தெரியாது, அறியாமல் இருந்தோம். அது தாபரிக்கிற இடம். அது என்னை யாரு இந்த பாவத்திலிருந்து, என்னை யார் இந்த சாபத்திலிருந்து, யார் இந்த பிசாசிலிருந்து, யார் இந்த போராட்டத்திலிருந்து என்னை விடுவிக்க கூடும் என்று சொல்லி நாம் நினைத்திருந்த இந்த ஒரு இடம், இந்த விஷயம்தான் தாபரிக்கிற இடம். அது அந்த ஊர் என்னவென்றால் ரெட்சிப்பின் உள்ள ஊர், ஜீவனுள்ள தேசம். அது ஜீவனுள்ள தேசம். அது இங்கே சொல்லப்பட்டிருக்கு, தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர. இன்னும் அவங்க சேரல, இன்னும் அவங்க பார்க்கல. ஏன்னா பார்க்கலன்னா எகிப்து தேசத்தில் அப்படிப்பட்ட அனுபவம் இல்லை. அடிமையாக இருந்தாங்க, வலி இருந்துச்சு, வேதனை இருந்துச்சு, ஒரு சந்தோஷ சமாதானம். ஏண்டா காலையில் விடியுது அப்படின்னு இருக்கும் உங்களுக்கு. எவனா குத்துப்பட்டு சாவானோ, எவன் வாரநாள் அடிபட்டு சாவானோ, எவனுக்கு கண்ணு போகுமோ கை போகுமோ, ஐயோ எங்களுக்கு விடிய போகிறதே என்று இருந்தாங்க. அடிமைனா சும்மா கிடையாது. நைட்டு வந்தால் படுத்துடணும். களியாட்டு கிடையாது, எந்த விதமான மைண்டு ரிலாக்ஸேஷனுக்கு எந்த விதமான நிகழ்ச்சி எதுவுமே கிடையாது. படுத்துடணும். படுத்துட்டா பலபலன்னு விடிய போது காக்கா கூவுது, காக்காலாம் கத்துது, மன்னிக்கும், காக்கா கத்துது, குயிலெலாம் கூவுது, குருவிகள்லாம் கத்துது. ஆகா விடிய போதே இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ, என்ன சம்பவிக்க போகுதோ, யார் உயிர் பறிபோக போகுதோ என்ற பயங்கரமான ஒரு திகிலோட, பதட்டத்தோட, ஒரு பயங்கரமான ஒரு நிலையோடு அவங்களுடைய வாழ்க்கை இருந்தது. ஆகவே அப்படிப்பட்ட பாதுகாப்பு, அமெரிக்கை, சுகவாழ்வு, செழிப்பு, அந்த வாழ்க்கையை மனதில் கூட கற்பனை பண்ணி பார்க்க முடியாத இடம் அது. அது ஊர் பேர் கானான். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அந்த ஊருக்கு என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை டிராக் என்று சொல்லப்படுகிற எபிரேய வார்த்தை பேசப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், ஒரு மனிதன் இருக்கிறான், அந்த மனிதன் புறப்படும் பொழுது அந்த புறப்படுகிற இடம் என்ன என்று அவனுக்கு தெரியும், எந்த சூழ்நிலை இருக்கின்றான் என்று அவனுக்கு தெரியும், எந்த அனுபவத்துக்குள்ள அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று தெரியும். ஆனால் போய் சேருகிற இடம் எப்படி என்று அவனுக்கு தெரியாது. போய் சேருகிற இடத்தை அவன் பார்க்கும்போது, அப்படி இருக்கு, இங்கே இப்படி இருக்கு, அங்கே அப்படி இருக்கு. அதை குறித்து என்னென்னோ கேள்விப்பட்டிருக்கேன், என்னென்னோலாம் இருக்கு. மனதில் மிகப்பெரிய கோட்டை கட்டி, அந்த இடத்திற்காக கோட்டை கட்டி இருக்கக்கூடிய தருணம் தான் அது ஊர். அந்த டெரிக் என்று சொல்லப்படுகிற இந்த எபிரேய இமேஜினரி பிளேஸ் என்று சொல்கிறாங்க. கற்பனை மூலமாக பார்க்கக்கூடிய இடம். அவ்வளவு சிறப்பான, அவ்வளவு உயர்வான இடம் என்று ஊர் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை டெரக் என்று சொல்லப்படுகிற எபிரேய வார்த்தையின் மூலமாக, ஆங்கிலத்தில் சிட்டி அப்படின்னு இருக்கு, நகரம் என்று இருக்கு, நகரம் அல்ல. அந்த இடத்தையே சொல்லும் பொழுது அவ்வளவு பசுமையான, அவ்வளவு பொருட்கள் உள்ள, அமைதியான, சுகவீனம் இல்லாத, பலவீனம் இல்லாத அந்த இடம் என்று சொல்லி அந்த வார்த்தையை இஸ் அ பிளஷர் பிளேஸ் என்று சொல்கிறாங்க. எப்படி இருக்கு? அருமையான இடம். எப்படி சொல்கிறாங்க? அவ்வளவு அமெரிக்கையான, அவ்வளவு அந்த அளவுக்கு அருமையான பிளேஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ போய் சேர்க்க வேண்டும் இல்லையா? இது யார் சேர்க்க போகிறார்? அப்படின்னா தேவன் சேர்க்க போகிறார். போய் சேர அப்படின்னா அதற்கென்று ஒரு சேருகிற ஒரு இடத்தை பற்றி பேசுகிறது. என் ஜனம் இங்கே இருக்கிறாங்க,
இங்கேருந்து பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்களை சந்தித்து கொண்டு இருக்காங்க. ஏன் ஜனமாக இருக்கிறபடியினால ஆபிரகாமுடைய மீறுதல் நிமித்தமாக, பாவத்தின் நிமித்தமாக இவர்கள் அதை சுமக்க வேண்டியதாயிற்று. ஆகவே இதிலிருந்து நான் இவர்களை விடுதலை செய்ய வேண்டும். எங்கிருந்து? இந்த பிரச்சனை, போராட்டத்திலிருந்து விடுதலை செய்ய. எங்க கொண்டு போய்? நான் அவனுக்கு வாக்கு தத்தம் செய்யப்பட்ட போய் சேர என்று சொல்லப்படுகிற வார்த்தை எதை பத்தி பேசுறாங்கன்னா, ஆபிரகாமுக்கு எதை சொன்னாரோ, எந்த இடத்தை காண்பித்தாரோ, எந்த இடத்தில் போகும்படி அவனுக்கு வாக்கு கொடுத்தாரோ அந்த இடத்துல போய் சேர, அந்த இடத்தை அவங்க பங்கடைய, அந்த இடத்துல அவங்க சுதந்தரிப்பதற்காக இவர்களை அங்கே அழைத்து போகிறார் அவர். அந்த இடம் தான் டெஸ்டினேஷன் என்று சொல்றார். போய் சேர. ட்ரெயின் போகுது, எங்கே போகுது? அப்படியே போட்டும், நானும் ஏறிக்கிறேன். அப்படியா? இல்லை. பஸ்ஸு போகுது, எங்கே போதோ போட்டு கேட்குறார் கண்டக்டர், எங்கே போகணும்? விடுங்க சார், போகிறபடி போட்டும், எங்கே போய் நிற்குது அங்கே இறங்கிக்கிறேன். ஐயோ, எந்த இடத்துக்கே போகிற? இந்த பஸ்ஸு எங்கே போகுது? அது வரைக்கும் போட்டு, எவ்வளோ காசு கொடுக்குறேன் போங்க அப்படின்னு யாராவது போகிறானா? இல்லை. வீட்டில் கார் இருக்குது, பைக் இருக்குது, ஃபுல்லாக பெட்ரோல் போட்டுக்கிறேன், போட்டுட்டு பெட்ரோல் தீர வரைக்கும் அப்படியே நான் போட்டுக்கிட்டே போய் எங்கே போய் நிற்கிதோ அது வரைக்கும் நான் போகிறேன். அப்படியா? இல்லை. நமக்கு எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு டெஸ்டினேஷன் இருக்கிறது. அப்போ இது எதற்கு சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு டெஸ்டினேஷன் இருக்கின்ற, போய் சேரக்கூடிய ஒரு இடம் ஒன்று இருக்கின்றது. அதை பற்றி என்ன செய்றாங்க? இவங்க பேசுறாங்க. என்ன செய்றாங்க? அதை பற்றி பேசுறாங்க. உலகத்தில் இருக்கிற பாவமான மனுஷன் போய் சேர வேண்டிய இடம்னு இருக்கு, பரிசுத்தவான் போய் சேர வேண்டிய இடம்னு ஒன்று இருக்கு. ஆமென். கரங்கள் எல்லாம் சொல்லுங்க ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த பூமியில வாழ்கின்ற எல்லாம் அவன் ஒவ்வொரு மணித்துளியும் நகர நகர நகர, ஒவ்வொரு மணித்துளியும், ஒவ்வொரு வினாடிகளும், ஒவ்வொரு செகண்டும் ஓட 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 அவனுடைய போய் சேருகின்ற டெஸ்டினேஷனை குறித்து தான் போகின்றது. மறுபடியும் சொல்கிறேன், கடிகாரத்தில் ஒவ்வொரு நொடிமுள் ஒவ்வொன்றும் நகர 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 அது நகர்வது அல்ல, ஒரு மனிதனுடைய இறுதி பயணத்தை, போய் சேருகிற பயணத்தை குறித்து அந்த அந்த வினாடி முள்ளானது ஒவ்வொரு செகண்டையும் நீ போய் சேரப்போவது இங்குதான், 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 இங்குதான் என்று அந்த செகண்டே பேசாமல் பேசிக்கொண்டிருக்கிறது. அப்போ போய் சேர வேண்டிய இடம் ரொம்ப சேஃபான இடமா இருக்கணும், ரொம்ப பாதுகாப்பான இடமா இருக்கணும், எல்லா நிலையிலையும் நமக்கு சாதகமாக இருக்கணும், எல்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்கணும், எல்லாம் ஈஸியாக அக்சஸ் பண்ணக்கூடிய இடமா இருக்கணும். இங்கேருந்து அமெரிக்கா போகிறாங்க அல்லது நார்வே போகிறாங்க அப்படின்னா ஒரு பேண்ட் ஷர்ட்டை எடுத்துக்கிட்டு அப்படியே போகிறாங்களா? இல்லை. வரும்போது என்ன செய்வாங்க? நீங்கள் ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு வாங்க, வார்ம் க்ளோத் என்னவோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, இங்கே இந்த மணிக்கு ரீச் ஆகும், இந்த இடத்துல இவ்வளோ இது குளிர் இருக்குது, இவ்வளோ இருக்குது, அதற்கான உங்களுக்கு சரீரத்திற்கான வாயெல்லாம் வெடிக்கும், ஆகையினால் மெடிசனு, இதற்கான எல்லா எதுவுமே என்ன செய்யுங்க, எடுத்துகிட்டு ரெடியாக வாங்கன்னு சொல்கிறாங்க. சும்மா ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படிலாம் கிடையாது. போய் சேருகிற இடத்தினுடைய தன்மை எப்படி இருக்கும் என்பதை முதல்லே சொல்லிடுறாங்க. அதுபோல் தேவனும் போய் சேருகிற இடத்தை ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு, யாக்கோபுக்கு சொல்லியாச்சு. என்னது? பாலும் தேனும் ஓடுகிற கானான். நீ இங்கு நடக்கின்ற இருக்கின்ற இந்த இடத்தை உன் சந்ததிக்கு, உன்னுடைய பிள்ளைகளுக்கு, உன்னுடைய ஜனத்திற்கு, உன்னுடைய சந்ததிக்கு நான் இதை கொடுப்பேன் என்று சொல்றார். இங்கே பாலும் தேனும் ஓடுச்சா? இல்லை. அப்போ ஆபிரகாம் நடந்த இடத்துல, பிரயாணம் பண்ண இடத்தெல்லாம் பாலும் தேனும் ஓடிச்சா? இல்லை. யாக்கோபுக்கு சொன்னாரு, ஈசாக்குக்கு சொன்னாரு, ஓடிச்சா? இல்லை. இவன் 400 வருடம், இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடம் இவங்க அடிமையாக இருந்ததற்கு ஒரு நன்மையான காரியம்தான். என்ன பாஸ்டர் திடீர்னு அடிமையாக இருந்தது ஒரு நன்மையான காரியமா? என்ன பேசுகிறீங்க? வேதனை, பிரச்சனை, போராட்டங்கள்லாம் நன்மையா? ஒரு வழியில் நன்மையாக இருந்தது. என்ன அப்படின்னா, ஆபிரகாம் கானான் தேசத்தில் அவன் என்ன செய்தான்? குடியிருந்தான். அங்கே வேறே பொட்டலாக தான் இருந்துச்சு. எப்படி இருந்தது? பொட்டலாக தான் இருந்தது. மேலே பாரு தம்பி,
எவ்வளோ ஸ்டார் இருக்குது அப்படியாக உன்னுடைய ஜனம் இருக்கும், இந்த இடத்துல இருப்பாங்க. சொன்னாரா? சொன்னார். அப்போ அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா மனிதர்கள் வாழக்கூடிய நிலையில் இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அவங்க புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போனோன்னே வீடு கட்டி வயல்லாம் அப்படியே இருந்து கிணறுலாம் வெட்டி அப்படியே ரெடியாக இருக்கும்? இல்லை. போவாங்க, வீட்டை முதல்ல அமைப்பாங்க, வீட்டுக்கு சுற்றிலோ மிருகங்கள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பாதுகாப்பு அம்சங்கள் செய்வாங்க. செய்துட்டு ஒரு சமனான ஒரு இடத்த கண்டுபிடிச்சி ஒரு குறுகிய சமனான இடத்த கல்லெல்லாம் பெரட்டி பெருங்கல் சிறுங்கல் எல்லாத்தையும் வெட்டி அந்த இடத்த பண்படுத்துவாங்க. விவசாயத்திற்காக, தங்களுடைய வெஜிடேஷனுக்காக அந்த இடத்த பயன்படுத்துவாங்க. டில் த எர்த் அப்படிம்பாங்க. பண்படுத்துவாங்க அந்த இடத்த. எதுக்கு? சாப்பிட்றதுக்கு. ஆபிரகாமுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன பிறகு பாலும் தேனும் ஓடுற இடத்துல முள்ளும் கல்லும் காடும் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா எப்படி பாலும் தேனும் ஓடும்? இவங்க 400 வருஷம் ஆபிரகாம் தேவனுக்கு அவன் ஒரு மந்த நிலையில் இருந்தபடினால 400 வருஷம் என்ன செய்தாங்க? அடிமையாக போக வேண்டிய சூழ்நிலை. அந்த 400 வருஷம் கானான் தேசத்தில் இருக்கிற மக்கள்கள் பெருகி அந்த தேசத்தை பண்படுத்தி வைக்கணும் இவர்களுக்காக. ஆகையினால தான் வெட்டாத கிணறு, நீ கட்டாத கட்டடமும் வீடும் என்ன செய்வேன் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னார். எப்போ? இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படும் பொழுது. ஆபிரகாமுக்கு சொன்னாரா? இல்லை, இஸ்ரவேல் ஜனத்துக்கு. அப்போ கட்டாத வீடு அப்படின்னா வீடு அங்கே இருக்கணும், யாரோ கட்டி இருக்கணும். இவன் கட்டலை, யாரோ கட்டி இருக்கணும். இவன் கேணி அமைக்கலை, யாரோ வெட்டி இருக்கணும். ஆகவே அந்த இடத்துக்கு இவங்க போகணும் அப்படின்னா அங்கே 400 வருஷம் இந்த கானார்கள் பழுகவும் பெருகவும் அந்த இடத்த பண்படுத்தி இவர்களுக்காக வைக்க வேண்டிய இடமா இருக்க வேண்டும். அதுதான் டெஸ்டினேஷன். அப்போ கானானியர்கள் அந்த இடத்துல போய் எல்லா காரியத்தையும் செய்து முடித்தாங்க. அப்போ தேவனாகிய கர்த்தர் புதிய ஏற்பாட்டில் நம்மை ரட்சிப்பதன் மூலமாக இரத்தம் சிந்தி கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் சம்பாதித்து வைத்து விட்டார் கானான் தேசத்தினுடைய மக்களைப் போல. ஆகையினால தான் நாம் போய் சேருகிற டெஸ்டினேஷன் என்னன்னு நமக்கு நல்லா தெரிய வேண்டும், நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 2024 மே மாதம் 1 தேதியில் நாம் பயணிக்கிற இந்த இடத்துல, பயணம் செய்கிற இந்த தருணத்தில் நான் போய் சேருகிற ஒவ்வொரு இடமும் கல்வாரி சிலுவையில் சம்பாதித்து வைத்தவைகளை நான் சுதந்தரிப்பதற்காக மாத்திரமே ஒவ்வொரு நாளும் நான் போகிறேன் என்ற ரீதியில் போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ரீதியில தான் பேசப்பட்டிருக்கு. யார் என்ன நடத்த போறா? இந்த உலகத்தினுடைய அதிபதியா? இல்லை. இந்த உலகத்தினுடைய ஞானியா? இல்லை. இந்த உலகத்தில் பணம் படைத்தவனா? இல்லை. இவர்களை எல்லோரையும் படைத்த நம்முடைய தேவன் கொண்டு சேர போகிறார். அங்க கொண்டு போகிற சேர்க்கிற அவர் தேவன் தோத்து போனவர் இல்லை, தோல்வி அடைந்தவர் இல்லை. கல்வாரி சிலுவையில சாபத்தை, பாவத்தை, பிசாசை மேற்கொண்டு வெற்றி சிறந்த அந்த வெற்றியின் ஜெயக்கிறிஸ்து என்னை கொண்டு போகப்படுகிறார் அந்த இடத்திற்கு. எனக்கு 2024 ஒவ்வொரு நாளும் நான் வெற்றியையும் நான் ஜெயத்தையும் நான் சுதந்தரிக்கிற ஒவ்வொரு நாளாக மாற அந்த ஊருக்கு ஒவ்வொரு நேரமும். ஒருவேளை இதே நாளில் மே 1ஆம் தேதி 1ஆம் நாளில் ஆசீர்வாதம் என்கிற ஊர் என்றால் ஆசீர்வாதம் என்ற ஊருக்கு கொண்டு போய் நம்மளை செழிக்க செய்கிற நேரமாக இடமாக இருக்கும். ஞானத்தின் ஊர் என்று சொல்லி, அல்லது கல்வியின் ஊர் என்று சொல்லி, அல்லது ஒரு படிப்புக்கான ஒரு ஊர் என்று சொல்லி நாம் கல்லூரியில் போய் சேருகிற இடமாக கூட இருக்கலாம். அது கல்லூரிக்கு நான் போய் பயிலக்கூடிய ஒரு ஊராக இருக்கலாம் அந்த இடம். அல்லது சுகவீனமாய் சரீரத்தில் வேதனையோடு பிரச்சனையோடு போராட்டத்தோடு இருக்கிற எனக்கு நான் இந்த மாதத்திற்கு உள்ளாகவே, இந்த மாதம் முடிவதற்கு உள்ளாகவே நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா ஒரு அறிக்கையாக நான் சொல்லுகிறேன். இந்த மாதத்தினுடைய உங்களுக்கு சுகமாக போகிற நாள், நீங்கள் ஊருக்கு போய் சேர போகின்ற ஆரோக்கியபுரம் என்று சொல்லப்படுகிற ஒரு ஊருக்குள்ள போக போகிறீங்க. டெஸ்டினேஷனை புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும்.
அவர் நமக்கு தெரியப்படுத்த விரும்புகிறார். என் பிள்ளை இந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துக்கு என் பிள்ளை வரணும், ஒரு ரகசியமாக கூட்டு போகக்கூடாது. பிள்ளை வரும்போதே அதை குறித்து கற்பனை அதுக்கு தெரியும். அந்த கற்பனை என்னென்னலாம் இருக்கோ அந்த கற்பனையை காட்டிலும் அதிகமாக இருக்கக்கூடியதாக அது இருக்க போகிறது. நீ வரணும் அப்படிங்கிற. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த வருஷத்தில், இந்த மே மாதத்தில் ஒவ்வொரு நாளும் நான் தாபரிக்கிறது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், தேவன் எனக்கு அனுமதித்ததாக, தேவன் எனக்கு விரும்பினதாக, தேவன் எனக்கு பாராட்டினதாக, தேவன் என்னை கொண்டு செய்யக்கூடிய காரியம் எனக்கு தாபரிக்கிறதாக இருக்கணும். அதுதான் என்னுடைய லாகிங்காக இருக்கணும், வாஞ்சையாக இருக்கணும், விருப்பமாக இருக்கணும். அந்த தேசத்துக்கு நம்ம கொண்டு போக போகிறாரு 2024 மே மாதம். இந்த மாதத்தில் ஒரு நாளாக இருக்கலாம். உயர்வா, உயர்வின் ஊர், உயரூர். ஆரோக்கியமா, ஆரோக்கியபுரம். செழிப்பா, பண்ணைபுரம். இன்னும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ, ஞானமா, ஞானபுரம் என்ற ஊர். அந்த ஊருக்கு உங்களை கொண்டு சேர்க்க போகிறார். அந்த கொண்டு சேர்க்க போகிற தேசத்துக்குள்ள நீங்க நுழைய போகிற அந்த ஊருக்குள்ள கொண்டு போகிறவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். அவர் தான் கொண்டு போறார். சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது, அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். நடத்துவார் அல்ல, நடத்தினார். தேவனுடைய பட்சத்தில், தேவனுடைய விஷயத்தில் ஃபியூச்சர் டென்ஸ் இல்லை, ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லை, இன்னும் சொல்லப்போனால் முடிக்கப்பட்டதாகவே தான் இருக்கு. என்னுடைய எதிர்காலம் 2024 டிசம்பர் மாதம் எப்படி நாம் எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறோம், ஆனால் அவருடைய பட்சத்தில் முடிக்கப்பட்டதாக தான் இருக்கு. நாம் சொல்லுவோம் 2024 மே மாதம் 1ஆம் தேதி இந்த நாள் அப்படிங்கிறோம். இந்த நாள் மாத்திரமல்ல, நம்முடைய ரகசிய வருகை தாமதமானால் ஜீவ நாட்கள் கடைசி நாள், கடைசி நிமிஷம் வரைக்கும் அவருக்கு முடிக்கப்பட்ட நாளாகத்தான் அவருடைய பட்சத்தில் இருக்கு. ஏன்னா அவர் தேவன். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்திற்கும் அவர் தேவன். எதிர்காலத்தில் இருக்கிற தேவனா எதிர்காலத்தில் அல்ல, இந்த சமகாலத்திலேயே அவர் எதிர்காலத்தையும் அவர் வாழ்ந்தவராக அனுபவித்தவராக தான் இந்த காலத்திலே இருக்கிறார். நாம் அப்படியா? இல்லை. மறுபடியும் சொல்றேன், எதிர்காலத்தில் நாம் அனுபவிக்க போறத நிகழ்காலத்தில் என் பிள்ளை அனுபவித்து விட்டது என்கிற சந்தோஷத்தோடு தான் அவர் இருக்கிறவர். நாம் அப்படியா? இல்லை. நாளான்னைக்கு வந்தாதான் நாளான்னைக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? நாளான்னைக்கு வர்றதை நான் இன்னைக்கே நான் அனுபவிச்சுக்கிறேன், அதை சந்தோஷிச்சுக்கிறேன் அப்படின்னா முடியாது. அவர் சந்தோஷித்துக் கொள்வார், அவர் அனுபவித்துக் கொள்வார். என் பிள்ளை அனுபவிக்குதுன்னு சொல்லி அவரே அனுபவிச்சிருவார். அதனால தான் தேவனாகிய கர்த்தரை பற்றி பேசப்பட்டிருக்கு, நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லி. நான் ஆல்பா ஒமேகா, நான் ஆதி அந்தம் என்றால் அவர்தான் ஆதி, அவர்தான் அந்தம். இந்த ஆதியின் அந்தத்துக்குள்ள இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாம் அடங்கியிருக்கு. அவர்தான் முதலும் முடிவும், அவர்தான் ஆரம்பம் கடைசி, அப்படியே சொல்லிட்டு போகலாம். அப்போ செவ்வையான வழி என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் ரைட் வே என்று சொல்லப்பட்டிருக்கு. எபிரேய பாஷையில் யஷார் டெரெக் என்று சொல்லப்படுகிற வார்த்தை. யஷார் என்றால் செவ்வையான, டெரெக் என்றால் வே, வழி. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, யஷார் என்று சொல்லப்படுகிற வார்த்தை என்று சொல்லப்படும் பொழுது உலகத்தில் வழிகள் இருக்குது இல்லையா? எத்தனையோ வழி இருக்கு. ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா, சென்னைக்கு வர்றோம், சென்னைக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த பாண்டி வழியாக வரலாம், இந்த செங்கல்பட்டு வழியாக வரலாம், அல்லது காஞ்சிபுரம் வழியாக வரலாம், அல்லது இந்த வேலூர் வழியாக வரலாம், அல்லது அரக்கோணம் வழியாக வரலாம், அல்லது திருத்தணி வழியாக வரலாம், அல்லது இந்த கும்முடிப்பூண்டி வழியாக என்ன செய்யலாம், வரலாமா? வரலாம். இங்கே சொல்லப்பட்டிருக்கு செவ்வையான வழி என்று சொல்லப்படுகிற செவ்வையான வழி சரியாக வந்திருக்கு. ஆனால் ஆங்கிலத்தில் ரைட் வேன் தான் வந்திருக்கு. ஆனால் இந்த யஷார் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையானது, இந்த யஷார் என்று சொல்லப்படுகிற வார்த்தை செவ்வையானதை பற்றி பேசலை, ரைட் வே என்று அதை பற்றி, சரியான வழி அதை பற்றி பேசலை.
இங்கே சொல்லப்பட்டிருக்கு நீதியின் வழி. நீதியின் வழி. இந்த 2024 இந்த மே மாதத்தில் அநீதி ஒருத்தன் நமக்கு இழைத்திருப்பான் என்றால் அந்த அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு சரிக்கு சரி கட்டி அநீதி எனக்கு இழைக்கப்பட்ட வடிவினால அந்த அநீதத்தை எடுத்து நீதியாய் நம்மை அதே பாதையில் கொண்டு செல்வதற்கான இந்த நாள் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. கரங்களுத்தல இதுதான் நீதி. அநீதி எனக்கு இழைக்கப்பட்டிருக்கு, அந்த அநீதத்திலே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், அந்த அநீதத்திலே இந்த மாதம் முழுவதும் முடித்தேன் என்றால் செவ்வையான வழி என்று சொல்லப்படுகிற அந்த வழி பொய்த்து போகும். துன்மார்க்கமாய் அல்லது செவ்வை அல்லாத, மன்னிக்கும், செவ்வை அல்லாத அல்லது சரியில்லாத, நான் சரியா செஞ்சேன், நான் கரெக்டாக செஞ்சேன், நான் இப்படிப்பட்ட தன்மை உள்ள மனுஷனாக இருந்தேன், ஆனால் அதற்கேற்றபடி எனக்கு ஊதியமோ எனக்கு உயர்வோ அல்லது காரியமோ எனக்கு நடப்பிக்காதபடிக்கு அதை வஞ்சித்து இருக்கிறார்கள். ஆகவே வஞ்சிக்கப்பட்ட எனக்கு அந்த வஞ்சிக்கப்பட்ட காரியத்தை மறுபடியும் கொடுத்து அதே பாதையில், நீதியின் பாதையில், இந்த நீதியின் பாதையில் வழி நடத்துவதுதான் அந்த விஷயம், அந்த யாஷாக் என்று சொல்லப்படுகிற வார்த்தை. கர்த்தர் பாருங்க, இந்த 2024 மே மாதத்தில் நீதியை சரிகட்டுகிற மாதமாகவும் நமக்கு இருக்கு. நீதியை பெற்று அனுபவிக்கிற மாதமாக இந்த ஒவ்வொரு நாளும் ஒருவேளை இன்னைக்கு இல்லை நாளைக்கு கண்டிப்பாக, அல்லது நாளைக்கு இல்லைனா இந்த மாதம் முடிவதற்குள்ளாக கடைசி நிமிஷம் வரைக்கும் அவரால் அற்புதத்தை செய்ய முடியும். அப்ப நீதியின் பாதையில் ஒரு மனிதன் பயணித்து கொண்டு இருக்கின்றான் என்றால் இந்த இயற்கையானது, இந்த காலமானது அவனுக்கு எதிராக இருக்குமானால் நம் நிமித்தமாக, தன்னுடைய பிள்ளையின் நிமித்தமாக, தன்னுடைய ஜனத்தின் நிமித்தமாக காலத்தையும் நேரத்தையும் காலத்தையும் அந்த எல்லா கால சூழ்நிலையை நமக்கென்று தலைகீழாய் மாற்றுகிற நம்முடைய தேவன். எப்படி தலைகீழாக மாற்றுறாங்க. என் பிள்ளை இருக்குது, என் பிள்ளை இந்த பூமியில் அது தேவைக்கு ஒரு தேவைப்படுது, அது பூமியிலே இல்லை என்றால் பூமியையும் காலத்தையும் கால சூழ்நிலையும் ஒரு பிள்ளைக்காக மொத்தத்தையும் மாற்றிடுவோம். அந்த நீதியினுடைய வழி நடத்தல் அப்படிப்பட்டது, அந்த நீதியினுடைய தன்மை அப்படிப்பட்டது. அப்படிப்பட்ட ரீதியில தான் இந்த வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கு, பேசப்பட்டிருக்கு. யஷோர் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையானது ஒரு மனிதனுக்குள்ள அநீதி இழைக்கப்பட்டது என்றால் அந்த அநீதி இழைக்கப்பட்ட அந்த பிள்ளைகளுக்குள்ள நீதி செய்யப்பட வேண்டும். உதாரணத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களே வச்சுக்கலாம் இல்லையா? 400 வருஷம் அடிமையிலாக இருந்தாங்க. வேலை செய்த அடிமையாக இருந்தாலும் கூலி கொடுக்கணும். அதுதான் எழுதப்படாத சட்டம். எழுதப்படாத சட்டம். அதிகமாக கொடுக்கலனால அவங்க வேலை செய்தாங்க, அவனுக்கேற்ற கூலியை கொடுக்கணும் அப்படிங்கிறதான் நிலைப்பாடு. அந்த நாட்களில் கூலி கொடுக்கறதில்ல, அடின்னு அடிப்பாங்க. சாப்பாடு கொடுக்கல, இவங்கெல்லாம் சமைச்சுக்கணும். கூலி கிடையாது, கூலி கிடையாது. காலையில் போய் வேலை செய்யணும், வீட்டுக்கு வரணும், சமைக்கணும், சாப்பிடணும். காலையில் வேலைக்கு போகணும், சமைக்கணும், சாப்பிடணும். இப்படி தான் வேலை இருந்துச்சு, அப்படி தான் அவங்களுடைய காலங்கள் இருந்துச்சு. சம்பாத்தியம் இல்லை, வருமானம் இல்லை, ஆனால் அவங்க செய்யணும், தொடர்ந்து செய்யணும். நீதியின் பாதையில் நடத்துறதுன்னா ஒரே நைட்டு 400 வருஷம் அவர்கள், அவருடைய அப்பா, அவருடைய அப்பாவுக்கு அப்பா, அவருடைய அப்பாவுக்கு அப்பா, அவருடைய அப்பாவுக்கு அப்பா, அப்பாவுக்கு அப்பா, அப்பாவுக்கு அப்பா, அப்பாவுக்கு அப்பா என்னெல்லாம் வேலை செய்தாங்களோ அதெல்லாம் எகிப்து தேசத்தில் பொன் மாதிரி, பொன் வடிவில் இருந்துச்சு, கோல்டு ரீதியில் இருந்துச்சு, வெள்ளி ரீதியில் இருந்துச்சு. அன்னைக்கு நைட்டு அவன் சம்பாதிச்சது, அப்பா சம்பாதித்தது, மூதாதையர் சம்பாதித்த எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக பெற்றுக்கொண்டு என்ன வருகிற அந்த நேரமாக, காலமாக இருந்து நீதியின் பாதை அது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அது இஸ்ரவேலின் கொள்ளை என்று சொல்லப்பட்டிருக்கு. கொள்ளை அடித்தவன்கிட்ட திருப்பி கேட்டாங்க. கொள்ளை என்றால் இவங்க கொள்ளை அடிக்கலை, அநீதியாக இல்லை. தன் மூதாதையர்கள், தன் தகப்பன், தன்னுடைய பாட்டன், முப்பாட்டன், கொள்ளு பாட்டன், எள்ளு பாட்டன், சில்லு பாட்டன், அவங்க சம்பாதித்தது தன்னுடைய பிள்ளைகள் அனுபவிக்காமல் இருந்தாங்க. அதையெல்லாம் திருப்பி கேட்டாங்க, கொடுத்தாங்க. அதாவது கொள்ளை பொருளை போல அவங்க பெற்றுக்கொண்டாங்கிறது தான் இஸ்ரவேலின் கொள்ளைன்னு சொல்லியிருக்கு. அவங்க கொள்ளை அடிக்கல. கொள்ளை அடிப்பதற்கு அல்லது கொள்ளை
செய்து அவர்கள் பணம் பெறுவதற்கு தேவன் அநீதித்தின் தேவன் அல்ல. செவ்வையான வழி யஷோர் என்று சொல்லப்படுகிற எபிரேய வார்த்தை நீதியின் பாதையில் அவர் வழி நடத்துறாங்க. ஒரே இரவு ஒட்டுமொத்த ஜனமும் 6 லட்சம் புருஷர்கள் உள்ள குடும்பங்கள் எல்லாம் பணக்காரெல்லாம் வெளியில வந்தாங்க. செவ்வை, ரைட், யஷோர் என்று சொல்லப்படும். அடுத்தது வழி என்று சொல்லப்படும். வழியிலே நடத்தினார் என்றால், வழி என்றால் ஆங்கிலத்தில் வே என்று சொல்லப்பட்டிருக்கு. எபிரேய பாஷை டெரிக் என்று சொல்லப்படுகிற வார்த்தை. இந்த டெரிக் என்று சொல்லப்படுகிற வார்த்தை மோரல் கேரக்டர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒழுக்க குணம் அல்லது தார்மீக குணம், அல்லது இங்கே சொல்லப்பட்டிருக்கு தேவன் அநீதத்தின் தேவன் அல்ல, அவர் ஒழுக்கத்தின் தேவன். அதாவது ஒரு ஆர்மி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமே, அவங்க காலையில் எந்திரிச்சு பேரட் நடத்துகிறாங்க அப்படின்னா எந்திரிச்சவொடனே எங்கே போகணுமோ அங்கெல்லாம் கையை வீசிக்கிட்டு கால் எங்கே போதோ அப்படியா போகிறானுங்க? இல்லை. ரைட் லெஃப்ட் ரைட், ரைட் லெஃப்ட் ரைட் அப்படின்னா ரைட்டும் லெஃப்ட்டும் அவன் வாய் என்ன வார்த்தையை பேசுகிறோம் அதற்கு ஏற்ற மாதிரி கால்கள் ஒரே அக்கார்டில் ஒரே விதமாக அந்த கால்கள் எல்லாம் நடக்கும். அந்த அடி எடுத்து வைக்கிற அடிகள் ஒவ்வொன்றும் அப்படியே இருக்கு. ரைட் லெஃப்ட் ரைட், ரைட் லெஃப்ட் ரைட் அப்படின்னா அந்த ரைட்டு லெஃப்ட்டு எப்படி அவன் வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யும்? பூமியில் கால்கள் பதியும். இது எப்படி அதற்கான வழியும் வே. அப்படிப்பட்ட நிலையில், அதாவது இந்த வழின்னு சொல்லும்போது எங்கெல்லாம் போய் வர்றீங்களோ அங்கெல்லாம் போயிட்டு அப்படியே வாங்கப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படியா? இல்லை. ஒரு ஸ்கூல் இருக்குது, ஸ்கூலில் எக்ஸ்கர்ஷன் கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் போட்டு வரணும், பேட்ஜ் இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஸ்கூல் யூனிஃபார்மில் பேட்ஜில் போகிறாங்க. போன பிறகு அந்த பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் இது ஏன் ஸ்கூல் யூனிஃபார்மில் இவன் ஏன் இங்கே இருக்கிறான்? வா டைம் ஆச்சு. ஏன் யாரை கெட்டு போன? எதற்கு? தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு. அதுபோல தேவன் எங்கே வேணாலும் போயிட்டு எப்படி வேணாலும் வந்து வீட்டுக்கு வந்து கரை வந்து சேரு, அப்படி இல்லை. அவர் என்ன பாதையை வைத்திருக்கிறாரோ அந்த பாதையில் ஒரு ஆர்மி எப்படி மார்ச் ஃபாஸ்ட் நடக்குமோ அதுபோல தன்னுடைய பிள்ளைகளை அதன்படி செவ்வையான வழி என்றால் அதே நேர்கோட்டில். ட்ரெயின் தண்டவாளத்தில் போகுது, என்ஜினு போகுது, ஒரு 3-4 பெட்டி போகுது. அடுத்த பின்வருகிற பெட்டி தடம் புரண்டு அப்படியே போயிட்டு அடுத்த ட்ராக்கில் அப்படியே வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் மறுபடியும் இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுதா? இல்லை. எந்த ட்ராக்கில் போதோ அதே ட்ராக்கில் போகுது, அதே இடத்துக்கு டெஸ்டினேஷன் ஒன்று. அதே ட்ராக்கில் ஆர்மி எப்படி போகுதோ, ட்ரெயின் எப்படி போகுதோ அதுபோல் வழியை அவருக்கு நடத்தினாரா? இந்த 2024 மே மாதத்தில் தான் வைத்திருக்கின்ற இடத்துல என்ன செய்வாரா? அதே இடத்துல நடத்துவார். இந்த நடத்துவார் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையானது எதற்கு ஒப்பமையாக பேசப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு ஆடு இருக்குது அல்லது ஒரு ஆட்டு மந்தை இருக்குது. அந்த ஆட்டு மந்தையை தன்னுடைய மேய்ப்பன் எந்த இடத்திற்கு அந்த ஆடுகள் போய் சேர வேண்டுமோ, எந்த இடத்துல அதிகமான அந்த பாய்ச்சர் லேண்ட் அதாவது செழிப்புள்ள அந்த இடம் இருக்குமோ அந்த இடம் அவனுக்கு தெரியும். ஆகவே அந்த இடத்தை நோக்கி நடத்துகின்ற மெய்ப்பனை போல இந்த நடத்துகிற என்ற வார்த்தை பேசப்பட்டு. மறுபடியும் சொல்கிறேன், மெய்ப்பன் தன்னுடைய மந்தையை தான் நினைத்திருக்கிற இடத்துல வழிநடத்தி அந்த இடத்திற்கு அந்த மந்தையை மேய்த்து கொண்டு செல்வது போல நடத்துவது போல எப்படி இருக்கிறதோ அதுபோல நடத்துவார் என்ற வார்த்தையும் அங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கு. நம்மை குறித்த எதிர்பார்ப்பு, நம்மை குறித்த ஒரு மேலான எண்ணம் என்னவென்றால், நாம் தாபரிக்கும் ஊராகிய அந்த இடத்திற்கு அவர் நினைத்திருக்கிற ஊர் செவ்வையான வழியில் என்னை நடத்துகிறார் என்றால் அதைப்படி தான் நடத்துவார். ஆடு நீ எங்கே வேணாலும் போய் மேய்ஞ்சிட்டு அந்த இடத்துக்கு போகிற வந்துரு, நான் குரல் கொடுப்பேன் அப்படியா? இல்லை. ஒரு ஆடு போனாலும் தன்னுடைய கோலால் முன்னாடி நடத்தி முன்னாடி வா தட்டி அவன் எந்த இடத்துக்கு நடத்தி கூட்டிட்டு போகிறானோ அந்த இடத்துக்கு போகும்படி நடத்துவார் என்ற வார்த்தை பேச. அப்போ 2024 இந்த மே 1ஆம் தேதியில் சரியான பாதையில் செவ்வையான பாதையில்
அவர் விரும்புகிற அந்த இடத்திற்கு நானும் விரும்புகிறபடி, அல்லது நான் விரும்புகிற இடம் அவர் விரும்புகிற இடமாகிய அந்த இடத்துல ஊருக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டார், அவைகளை பெற்றுக்கொண்டேன். அப்படிப்பட்ட ரீதியில் இந்த 2024 மே மாதத்தில் என்னை நடத்துவராக இருக்கிறார். கண்களை மூடுவந்த கால வேலை. ஹல்லேலூயா. நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாகிய நாமத்தினுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, இந்த மே மாதம் ஆண்டவரே 1ஆம் தேதி 2024 ஆண்டவரே, சங்கீதங்களின் புத்தகம் 107:7 படி ஹல்லேலூயா, தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர எங்களை நீ நடத்த செவ்வையான பாதையில் எங்களை நடத்தினீர், நாங்கள் அதை பெற்றுக்கொண்டோம், நாங்கள் அனுபவித்தோம் என்ற ரீதியில் கர்த்தாவே எங்களுக்கு கிருபை செய்தமைக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம். வலைதளங்களில் யூடியூப்ல உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்களும் ஆண்டவரே இதே தாபரிக்கும் இடத்திற்கு அவர்களை அழைத்து சென்று அவர்களும் போகத்தக்கதாக கர்த்தர் நீங்க எங்களுக்கு கிரியை செய்தமைக்காய் ஆண்டவரை கிரியை நடப்பித்தபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறேன். புதிதாக வந்தவர்கள் எங்கள் சபையில் வந்தவர்களும் இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு, எங்கள் சபையில் இருக்கிற பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை நீர் நினைத்த இடத்துல, நீர் வைக்கின்ற வேண்ட இடத்துல எங்களை வைத்து எங்களை கொண்டு சேர்த்தபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை அனுபவித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஜனமாக எங்களை மாற்றினபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, நன்மை நாளை முடிச்சுட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்கு என்று காணிக்கை செலுத்தி தேவனுடைய நாமத்தை கொண்டாடுவோம், ஆர்ப்பரிப்போம், மகிழ்வோம், பெரிய காரியங்களை செய்வோம். ஆமே.